திருக்கணிதமா இருந்தா என்ன, வாக்கிய பஞ்சாங்கமா இருந்தா என்ன டிரைவிங் ஆன்சருங்கிறத பார்க்கணும். அரித்மேட்டிக்கா, அல்ஜிப்ராவா, எந்த மேத்தமேட்டிக்ஸா இருந்தா என்ன, கணக்கு முடிவு என்ன, ஆன்சர் என்ன? ஒரு சில பேரு அமாவாசை திதினே தெரியாதவங்கலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இன்னும் கேட்டீங்கன்னா, காஞ்சி சங்கராச்சாரியார் பெரியவரை விட இவங்கெல்லாம் நாலேஜ்ல பெரிய ஆளுங்க. அவரு ஸ்ரீமுகம் இன்னும் என்கிட்டயே இருக்கு. அவரு அந்த காலத்துல மீட்டிங் ஒண்ணு போட்டு ஜோதிடர் மாநாட்டுல நாங்கெல்லாம் போய் சொல்றோம். சுவாமி இந்த மாதிரி வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் ஒரே பிரச்சனையா இருக்கு. அப்பல்லாம் இவர் பொறந்திருப்பாரான்னு தெரியாது. அப்படிப்பட்ட அந்த மீட்டிங்ல ஒரு பெரியவர் சொல்றாரு, இந்த மாதிரிலாம் சண்டை போடாதீங்க. கோவில்கள்ல நடக்கிற பெயர்ச்சிக்கு, கோவில்கள்ல நடக்கிற பூஜைகளுக்கு, அனுஷ்டானங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் வச்சுங்க. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்கு திருக்கணிதம் வச்சுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் ஸ்ரீமுகம் எழுதி கொடுத்துருக்காரு. என்கிட்டயும் ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டரை அவர் பார்த்தே இருக்க மாட்டார். அவர் தான் சுப்ரீம் கோர்ட். அவர் சொல்லிட்ட பிறகு இதில் போய் திருப்பியும் நம்ம பெட்டிஷனை போட்டு இதை ரீஓப்பன் பண்ணுங்கன்னு பேசுறதுல யாருக்காவது உரிமை இருக்கா? எல்லாத்த விட அப்படி பேசுகிற அந்த ஜோதிடர் அவருடைய விருப்பம், அவர் வாக்கிய பஞ்சாங்கம் பார்த்துக்கிறாரு, திருக்கணிதம் பார்த்துக்கிறாரு, அவர் தனிப்பட்ட உரிமை, அதில் நம்ம தலையிடல. ஆனால் மற்ற ஜோதிடர்களை குறை சொல்கிறதும் இந்த பெயர்ச்சியே கிடையாது. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற என்னுடைய அன்பு நேயர்கள் அத்தனை பேரும் 29ஆம் தேதி ராத்திரி பெயர்ச்சி. இப்போ நாங்கள்லாம் பலன் சொல்ல போகிறோம். இப்போ இவர் பலன் சொல்ல மாட்டார். 1ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இவர்கிட்ட ஜாதகம் எழுதுறதுக்கு சொல்கிறாங்க. இவர் சனீஸ்வரரை கும்பத்தில் போடுவாரா, மீனத்தில் போடுவாரா? கும்பத்தில் போட்டார்னா அந்த குழந்தைக்கு 25 வயசுல கல்யாணம் அப்போ பிரச்சனை வரும். மீனத்தில் போட்டார்னா பிரச்சனை வராது. இந்த பிரச்சனையை அவர் தீர்த்து கொடுப்பாரா? ரெண்டாவது, ஒரு பஞ்சாங்கம் அப்படிங்கிறது அதில் உள்ள சில குறைகள் நிறைகளை நிறைவு பண்ணி திருக்கணிதம்னு ஒரு பெட்டர்மெண்ட் கொண்டு வராங்க. இதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு இப்போ திருக்கணிதத்தில் கூட சொல்ல முடியாது. இதனுடைய பெட்டர்மெண்ட் இன்னும் ஒரு 10 வருஷம் பொறுத்து ஒரு சில பேர் கொண்டு வருவாங்க. தட் இஸ் த அக்யூரசி.